சென்னை கண்ணகி நகரில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு சிதிலமடைந்து 4 மாடி வீட்டினுள் தண்ணீர் சொட்டுவதாக தார்பாய் கட்டி வசித்து வருகின்றனர் அந்த பகுதி மக்கள். அங்கிருந்து செய்தியாளர் வினோத் கண்ணன் தகவல்களை தரவிருக்கிறார். வினோத் கண்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, நாம் தற்போது சென்னை OMR சாலையில் உள்ள கண்ணகி நகர் பகுதியில் நின்று கொண்டிருக்கோம். இந்த கண்ணகி நகர் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய சார்பில் பல ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் இங்கு உள்ளது. இதில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த கண்ணகி நகரில் உள்ள எழில் நகர் என்ற பகுதியில் 37வது பிளாக்கில் 4வது மாடியில் மழைநீர் சுட்டுவதாக குடியிருப்பு வாசிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அந்த வீடுகளில் மழைநீர் சுட்டுவதால் அந்த வீட்டின் உள்ளே தார்பாய் கட்டி வசிக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே நிலை வருகின்றன. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் எப்பொழுது மழை பெய்தாலும் அந்த வீட்டில் மழைநீர் சொட்டுவதாகவும் இந்த வீடுகளில் சிதிலமடைந்து காணப்படுவதால் இந்த பூச்சி சுவர்கள் எல்லாம் அனைத்தும் கொட்டுவதாகவும் இந்த மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி கூட பார்க்கலாம். மொட்டை மாடி, 4வது மாடி, அந்த மாடியிலிருந்து தண்ணீர் சொட்டு கொண்டிருக்கின்றன. கொட்டும் வெயிலில் மொட்டை மாடியிலிருந்து தண்ணீர் சொட்டுகின்றன. அந்த அளவிற்கு இந்த பகுதிகள் எப்பவும் தண்ணீரால் பாதிக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த வீடுகளில் வசிக்க கூட முடியவில்லை. ஏனென்றால் இந்த மழைக்காலங்களில் இந்த பகுதியில் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருவதாகவும் குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி ஒரு வீடு. இந்த வீட்டிற்குள்ளே பார்த்தால் சீலிங்கில் இருந்து தார்பாய் கட்டியுள்ளனர். எதற்காக இந்த தார்பாய் என்றால் மேலே இருந்து தண்ணீர் வீடுகளில் சொட்டுவதாகவும் இதனால் இந்த தார்பாயை கட்டிதான் அவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த காட்சியை பார்க்கலாம். இது ஒரு படுக்குமறை. இந்த படுக்குமறையில் உறங்க முடியாத ஒரு சூழலில் வேறு வழி இல்லாமல் தார்பாய் கட்டி இவர்கள் வசித்து வரக்கூடிய ஒரு நிலை இங்கு உருவாகின்றன. இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் கூறியும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் நாம் பேசும்போது அரசிடம் இது குறித்து நிதிகள் கேட்டுள்ளதாகவும் நிதிகள் கிடைக்க பட்சத்தில் இந்த பகுதி அனைத்தும் சீரமைக்கப்படும் என்று கூறிய நிலையில் இந்த பகுதி மக்களிடம் கேட்கலாம். அம்மா, சொல்லுங்க, எதுக்காக இந்த அளவுக்கு பாதிப்பு எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு 2015 கொடுத்தாங்கப்பா. நாங்கள் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்தோம். வீடு ராஜா அண்ணாமலைபுரத்தில் கோவிந்தசாமி நகரில் இருந்தோம். நாங்கள் 2015 கொண்டாந்து 7ஆம் மாதம் எங்கள் விட்டாங்க. ஆடி மாதம் அன்னிலிருந்து இன்னிய வரலும் எங்களுக்கு தண்ணி பாதிப்பு தான். ஒரு படிக்கட்டு சரி கிடையாது, வீடு சரி கிடையாது. என்ன தண்ணி மேலே விட்டாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி. நான் 2வது மாடியில் இருக்கிறேன், வயசானவன் நான். எனக்கும் வீடு இங்கே தான் கொடுத்தாங்க. நான் ஒரு தண்ணி வழுக்குனா கூட விழுந்துடுறேன். நான் எங்களால் இருக்க முடியல. அந்த வீட்டில் ஃபேனு போட முடியல, பெட்டு போட முடியல, ஒரு கட்டில் போட முடியல. நான் ஒரு சமைக்க முடியல. கடாய் வச்சு அடுப்பு வச்சு சமைக்க முடியல. சொட்டுன்னு அடுப்பில் சொட்டுது. நான் போன வாரத்தில் வழுக்கி கீழே விழுந்து இடுப்பு வராமல் இருக்கிறேன். நான் ஒரு படிக்கட்டு கூட சரியில்லை. ஒரு குழந்தைங்க ஏறி வர முடியல, வயசானவங்க ஏறி வர முடியல. நாங்கள் குடியிருக்கிறதுக்கு பயப்படுறோம். என்னைக்கு இந்த பில்டிங் இடிஞ்சு விழும், என்னைக்கு நாங்கள் ஆபத்தில் மாட்டிப்போன்னு தெரியல. நான் குழந்தைங்களை வச்சு எங்களுக்கு இருக்க ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. நான் அரசாங்கமாக எந்த நடவடிக்கை எடுக்கல. நான் கவுன்சிலர் கிட்ட சொன்னோம், ஆபீஸில் போய் சொன்னோம். வீடு நாங்கள் வாடகை கட்டுறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். எங்களுக்கு வீடு வசதி கிடையாது. எதுக்கு நாங்கள் வாடகை கட்டுறோம்னு எங்களுக்கே தெரியல. அம்மா, சொல்லுங்கம்மா, இப்போ உங்கள் வீட்டில் தார்பாய் கட்டியிருக்கீங்க, ஏன் இதுமாதிரி கட்டியிருக்கீங்க, என்ன பிரச்சனை? தண்ணி எப்பவுமே ஊற்றிட்டு தான் சார் இருக்கும். எனி டைம் தண்ணி மழை வந்தாலும் சரி, மழை வரலாலும் சரி. இப்போ மழைக்கு இந்த தார்பாய் கட்டாமல் எங்களால் இருக்கவே முடியாது. இந்த பில்டிங்கை சொகுசாக கொடுத்துட்டாங்க, 3 அடுக்கு மாடி அப்படின்னு சொல்லிட்டு. காவா ஓரத்தில் தான் இருந்தோம் சார். நாங்கள் ஆரியபுரத்தில் காவா ஓரத்தில் தான் இருந்தோம். ஆனால் ஒரு சொட்டு மழை கூட எங்கள் வீட்டுக்குள்ளே வராது. சரிங்களா, ரோட்டில் வரும், ரோட்டில் போகும். நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட வந்ததில்லை. ஆனால் 3வது மாடியில் சொகுசாக கொடுத்துட்டாங்க. நாங்கள் சொகுசாக இருப்போம் நினச்சிட்டு கொடுத்தாங்களா, இல்லை இவங்க கஷ்டப்பட்டு நினைச்சிட்டு கொடுத்தாங்களா எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். சேவர் எல்லாம் பாத்தீங்கன்னா சேவருக்கு பூச கூட இல்லை சார். ஒரு ஆணி அடிச்சா கூட அப்படியே அந்த பக்கம் விழுந்துடுது. சுத்தமா எதுவுமே சரியில்லை. குழந்தைங்க நடக்கிறது போறது கூட எல்லாமே வழுக்கி விழுந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப நீங்க கண்டிப்பா மக்கள் கூறியதை கேட்கலாம். இந்த படுக்கை அறைகளும் படுக்க முடியாது, சமையல் செய்ய முடியல. இந்த பகுதி முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பில்டிங் இடிந்து விடக்கூடிய நிலை உள்ளது. இதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வினோத் கண்ணன்.